நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். திருச்சி மாநகரில் பகல் பொழுதில் ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்துகள் இரவு நேரத்தில் தான் ஓய்வெடுக்கின்றன. அந்த நேரத்தில் இரவு நேரங்களில் பேருந்துகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் பற்றி இன்றைய நீங்கள் உறங்கும் போது பகுதியில் இப்போது பார்க்கலாம். நீங்கள் உறங்கும்போது பகுதியில் திருச்சியில் இரவு முழுவதும் ஓடி முடித்து இரவில் ஓய்வெடுக்கும் இந்த பேருந்துகளை பராமரித்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பேருந்து பராமரிப்பாளர்கள். அவர்களை பற்றி இப்போது பார்க்கலாம். திருச்சி மாநகரில் பெரும்பாலும் பகலில் ஓய்வின்றி சுற்றி கொண்டிருக்கும் தனியார் பேருந்துகள் இரவு நேரத்தில் மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. பேருந்துக்கு இரவில் ஓய்வு கிடைத்தாலும் அந்த நேரத்தில் அவற்றை பராமரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர். பேருந்துகளில் உள்ள சிறு சிறு பழுதுகளை நீக்கி அவற்றை தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறார் ரவிச்சந்திரன். குயிக்காக தண்ணி கிடச்சின்னா தண்ணியை பிடிச்சா கழுவணும் பார்த்தோம் அப்படின்னு இருந்துட்டா பரவாயில்ல. வண்டியில் வந்தோம், மற்ற வேலையெல்லாம் டயர் கழட்டுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அப்புறமேட்டுக்கு கிரீஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில கண்ணு முழிப்பெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த வேலை தான் இருக்குது அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. வண்டிக்கு வந்தால் ஒவ்வொரு மெயின்டெனன்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு குறையும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு அன்றாலும் கண்ணு முழிக்கிற மாதிரியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். முன்னேற துடிக்கும் இளைஞர்கள் பணி முடித்துவிட்டு பேருந்தை இயக்கவும் பேருந்தில் ஏற்படும் பழுதுகளை சரி செய்யவும் கற்கின்றனர். செய்யும் தொழிலை வைத்து மற்றொரு தொழிலை கற்கும் ஆர்வத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். ஒரு டியூட்டிக்கு 350 ரூபா தராங்க, சாப்பாடு படி 200 ரூபா தராங்க. சாப்பாட்டுக்கு அது சரியாயிடும். ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா சாப்பாடுக்கு போயிடுது டியூட்டிக்கு. மிச்ச காசை வீட்டுக்கு கொடுக்க முடியல, நம்ம செலவையும் பார்க்க முடியல. அதனால தான் மெக்கானிக்கல் ஏதாச்சும் தெரிஞ்சாலும் ரைட்டுன்னு போகலாம். அதே மட்டும் டியூட்டிக்கு ஒரு 10 மணிக்கு மாத்திரம்னா காலைல 6 மணிக்கு இறங்குற அப்படி இருக்கு. பேருந்து பகல் முழுவதும் இயங்கி இரவில் நிறுத்தப்படுகிறது. ஆனால் இவர்கள் மட்டும் பகலிலும் இரவிலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் நாள்தோறும் பயணம் செய்யக்கூடிய பேருந்து பாதுகாப்பானதாக இருக்கவும் தூய்மையாக இருக்கவும் நாள்தோறும் கண் விழித்து உழைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பேருந்து பராமரிப்பாளர்கள். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.